அம்மோ, அடியா அம்மோ, அம்மோ. மாமி, நீ என்னடி இங்க? வெளியே வந்தா கருத்து போயிருவேன்னு வெளியவே வரமாட்டேன். இன்னைக்கு என்னமோ கடை வீதி பக்கம் அலையிறா? நான் பொதுவாக வெளியே வரமாட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டு வேலைக்காரி லீவு, அதனால நான் வந்தேன். ஏன்னா மாமி, என் அழகை பராமரிக்கணும்ல, அதனால தான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். உங்க வீட்டுல எங்கடி வேலைக்காரி இருக்கா? ஏண்டி என்கிட்டயே கதை விட்டுக்கிட்டு இருக்க? இந்த கிழவிக்கு தான் வீட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ, அடுத்த வீட்டில் என்ன நடக்குதோ அதை கரெக்டாக சொல்லும். என்னடி உன் முடி செம்பட்டை பாஞ்சு கிடக்குது? அன்னைக்கு பார்த்தேன் கருப்பு கலர்ல இருந்துச்சு. அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை மாமி. ஐடி பீப்புள்னாவே கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதனால தான் என் ஹேருக்கு கலர் டை அடிச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மாமி, நீங்கெல்லாம் ஓல்டு லேடி. ஆமாடி, நான் ஓல்டு லேடி, நீ நியூ லேடி. உங்க அப்பா வச்சிருக்கேன் தாடி. மாமி, ஏன் மாமி வம்பிழுக்கிறீங்க? ஒரு பொண்ணு அழகா இருந்தாவே உங்களுக்கு பிடிக்காதே? அழகா? யார் எது? எங்க எங்க? மாமி, அது நான் தான் மாமி. எதுக்குடி தேவையில்லாம முடிய போட்டு பாலாக்கிட்டு இருக்க? டை அடிக்கிறேன் அதை அடிக்கிறேன்னு. மாமி, சும்மா நிறுத்துங்க மாமி. உங்களுக்கு என்ன தெரியும் டைய பத்திலாம்? உனக்கு என்னடி தெரியும்? சரி சொல்றி, டைய கண்டுபிடிச்சது யாரு? டைய யார் மாமி கண்டுபிடிச்சிருப்பா? நரைச்ச முடி இருக்கவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு தாத்தா தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆமாண்டி, உங்க தாத்தையும் தான் அதை கண்டுபிடிச்சாரு. தெரிலன்னா தெரிலன்னு சொல்றி. சொல்றேன்டி கேட்டுக்க. 1907 வருஷம் யூஜின் ஷொல்லர் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனா அப்பவுமே அதை பயன்படுத்தாம தான் இருந்தாங்க. 1920 வருஷம் தான் முறையா பயன்படுத்தினாங்க. இதுவே தெரியல, நீ எல்லாம் கலர் அடிச்சுக்கிட்டு அலையிற. இதுல படிச்சவ வேறையான். இந்த கிழவி வீட்டில தான் இருக்குன்னு பேரு, ஆனா உலகத்தையே கையில வச்சிருக்குப்பா. என்னடி யோசிக்கிற? மாமி, எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது மாமி. அடியே, நாம பயன்படுத்துற பொருளையாவது பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? எதுக்கு எடுத்தாலும் நான் படிச்சவ, நான் அங்க வேலை பார்க்குறவ, இங்க வேலை பார்க்குறவன்னு பீத்திக்கிட்டு தாண்டி அலையிற. சரிங்க மாமி, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அடி நில்லு, நான் சொல்றத முழுசா கேட்டுப்போ. அடி ஏற்கனவே உன்னை பார்க்க முடியாது, சுமாராக தான் இருப்ப. இதுல டை அடிக்கிறேன் அதை அடிக்கிறேன்னு தெரிஞ்சு மூக்கு முடியெல்லாம் வீங்கி போயிடுச்சா சுத்தமா பார்க்க முடியாது, பாத்துக்க. ஐயோ, இந்த கிழவி என்ன பயமுத்துது. இதுகிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்ப்பா. சரி மாமி, நான் போயிட்டு வரேன். எனக்கு டை வேணாம், ஒன்றும் வேணாம். பாருங்க மக்களே, நல்லது சொன்னா ஒருத்த கூட கேட்க மாட்டாங்க. இதே ஒரு கெட்டது சொல்லி பாருங்க, உடனே வருவாங்க நானு நீன்னு. அதனால மக்களே, தேவையில்லாத பொருள்லாம் பயன்படுத்தாதீங்க. நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், ஆரோக்கியம் தான் முக்கியம். சரி மக்களே, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு இன்னொருத்தர் சிக்காமையா போயிடப்போறாங்க. அப்புறம் இந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்டுருங்க. பார்த்துக்கலாம்.